ப்ராப்ளம் அப்படின்றதோட கடந்து போக முடியாமல், குறிப்பாக அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் போட்ட வீடியோக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக நம்ம சில விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா நிறைய விஷயங்களில் வந்து அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கிறவங்க இதை வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்க கால் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணி, எங்கள் அப்பா காலத்தில் நிலம் வாங்கினது சார், சொத்து வந்து ஆனால் வந்து எங்கள் தாத்தாவுக்கு சொந்தம் சார், இப்போ எங்கள் சித்தப்பா வந்து பிரச்சனை பண்ணுறாரு சார், சார் அதில் வந்து உயில் வேறு இடையில எழுதியிருக்காங்க சார், இப்படின்னு சொல்லி ஒரு 200 வருஷ பிரச்சனையாக இருக்கும். அந்த 200 வருஷ பிரச்சனைக்கு சார் என்ன சார் பண்ணலாம், வந்தால் முடிஞ்சிடுமா சார் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸில் என்னென்னா, எனக்கு ட்ரிகரான ஒரே விஷயம் அந்த வீடியோவில் இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு. பண்ணி கொடுத்தும் அதில் எந்த விதமான லீகல் ஃபீஸும் அதில் வந்து அட்வொகேட் நந்தா வந்து தரல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, அந்த குறிப்பிட்ட வீடியோவில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த நந்தான்ற நபருக்கு. அதை அவரோட கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எடுத்து பேசுகிறாரு. அதில் ஒரு கூப்பன் விழுகிறதா சொல்கிறாங்க. அந்த கூப்பன் வந்து 10,000 ஃபோன் வந்து 2,000 தரணும் அப்படின்னு விழுகுது. ஆப்வியஸாக அவங்களுக்கு அது வந்து 100% ஃபேக்குன்னு தெரியும். அப்புறம் ஏன் 2,000 கொடுத்தாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு. சரி, அப்படி ஒரு கண்டென்ட் போட்டு அது வந்து நாங்கள் பாருங்கள் இப்படி ஏமாந்தவங்களுக்கு வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இல்லை ஏமாந்து இப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க ஆப்வியஸாக. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணி முடிச்ச பின்னாடி சரி இப்போ நம்ம வந்து இந்த கண்டென்ட்டுக்கு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அப்போ எவனோ ஒரு கிறுக்கன் இருக்கான், சும்மா இப்போ பார்த்தாலும் வந்து ஃபோன் பண்ணால் அவங்க வந்து லீகலாக வந்து அட்வைஸ் தருவான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து டக்குனு இவருக்கு அடிக்கிறாங்க. அட்வொகேட் விக்னேஷ்குமார் அவர் வந்து எடுக்கிறாரு. எடுத்து வந்து அவர் வந்து லீகல் அட்வைஸ் தரார், லீகல் ஒப்பீனியன் தரார். இப்போ இந்த மாதிரி லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்குறதுன்றது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு உடம்பு வலி, கால் வலி, டக்குன்னு ஃபோன் பண்ணி டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு, டாக்டர் இந்த மாதிரி உங்கள் உடம்பு வலி, கால் வலி, இதுக்கு வந்து என்னென்ன மாத்திரை சாப்பிட்டா சரியாகும், அப்படியே ஃபோன்லேயே சொல்லுங்கள், நான் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா போதும் எனக்கு அப்படின்னு சொன்னால் சரியா? இல்லை நேரில் போய் உட்காந்து நம்ம வந்து அதை வந்து சொல்லுவோமா? அப்போ இந்த இஷ்யூ வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது எல்லா பக்கமே. அதனால தான் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அட்வொகேட்ஸ்க்கெலாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் கிளைண்ட்ஸை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஆஃபீஸில் பேசுங்க, உங்களுடைய ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களோட ஃபோன்லேயோ வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒப்பீனியனை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இதை வந்து கேஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற கும்பல் வந்து ஒரு மோசமான கும்பலுங்க. அதுவும் வந்து அட்வொகேட்டை பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுற கும்பல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வரான்னு வைங்களேன், அந்த கிளைண்ட் வந்து சார் இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ நான் வந்து கம்ப்ளைண்ட் தரவான்னு கேட்குறான். அப்போ நான் கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்லும்போது, இந்த சரி சார் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை இப்படி எழுதுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நாளைக்கு அவனுக்கு எதிராகவே போயிடும். இல்லது ஒரு மாதம் கழித்து அவங்க சமாதானம் ஆகிட்டு, இல்லை நான் சொல்லலை, என் அட்வொகேட் தான் இப்படி எழுதுங்கன்னு சொன்னார், அதனால நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதையே வந்து ரைஸ் பண்ணுவான். அப்போ ஒரு விஷயத்தை வந்து கிளைண்ட்டோட நலனுக்காகன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் சிந்திக்கிறது அவருக்கு எதிராகவே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ மோசமான இந்த பழக்கம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இதில் வந்து எனக்கு ட்ரிகரான விஷயம். இன்னொன்று, இதில் பேசப்பட்ட சில விஷயங்களில் லீகல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் பெருசாக லீகல் ஆஸ்பெக்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டைவர்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து தரணுமா, அவங்க ஈவன் வந்து அடல்ட்ரியில் ஈடுபட்டாலும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா, அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் வந்து ஆக்டில் இருக்கிறத அப்படியே சொல்கிறார். 125 சிஆர்பிசியில் இருக்கிறத பழைய 125 சிஆர்பிசியில் புதுசு 144 பிஎன்எஸில் இருக்கிறத அப்படியே சொல்கிறார். இல்லை தர தேவையில்லை, நீங்கள் வந்து அடல்ட்ரியில் ஈடுபட்டதை வந்து நிரூபித்தோம்னா தர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இதே இது வந்து அவுட் ஆஃப் த ஃபீல்டில் இருக்கிற லீகல் ஃபீல்டில் இருக்கிற நந்தகுமார் என்ன பண்ணுறாரு, அந்த கேஸில் ஏதோ ஒரு கேஸில் பாதிக்கப்பட்ட நபருடைய சார்பாக 2 ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கோட் பண்ணுறாரு. இப்போ என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சில நேரம் வந்து டிஃபர் ஆகும், அவங்க பர்சனல் ஒப்பீனியனை சொல்லுவாங்க, ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வித்தியாசமாக இருக்கும்.
நானி பல்கிவாலான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான லாயர். அப்போ அவர்கிட்ட வந்து அவருடைய கோட் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு சே ஹூ இஸ் த ஜட்ஜஸ் தென் ஐ சே வாட் இஸ் த லா அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு ஜட்ஜுக்கு ஏற்ற மாதிரி கூட லா மாறும். இதெல்லாம் வந்து லீகல் ஃபீல்டில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சார், நம்மளே நிறைய இடங்கள்ல நம்ம கிளைண்ட்டு வந்து கேட்டிருக்கிறத பார்த்துருக்கோம். ஒரு தடவை ஒரு கிளைண்ட் வந்துட்டு, சார் என்ன சார் ஒரு 307க்குலாம் வந்து எங்கள் ஊரில் 3 நாளில் பெயில் வாங்கிட்டாங்க சார். நீங்கள் என்ன சார் ஒரு 420க்கு 2 மாதமாக கையில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இங்கே பேரிட்டி இருக்காது. அப்போ அந்த சூழலில் ஜட்ஜி யார், அந்த போர்ட்ஃபோலியோ யார் உட்காந்தாங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த விஷயம். அப்போ நீங்கள் ஒரு லீகல் ஆஸ்பெக்டை ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வீடியோலையோ 100% சொல்லிட முடியாது. அப்போ அதில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. அப்போ இந்த இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, 17லேருந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகளை அடல்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்போ அதுக்கும் 2 பேர் 2 வியூ எடுக்கிறாங்க இல்லையா? அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த 17லேருந்து 18 வயசுக்குள்ளே, 16க்கு மேலே 18க்குள்ளே இருக்கிறவங்கள அடல்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும்னு அப்படி இல்லை டைரெக்டாக. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஜேஜே போர்டில், ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீடிங் நடக்கும். அந்த ப்ரொசீடிங்கில் அவங்க வந்து இந்த ஃபேக்டையும் சர்க்கம்ஸ்டன்சஸையும் அந்த குழந்தை அந்த 16லேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய பின்புலத்தையும் பார்த்து, இவனை நீங்கள் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுங்கள், இல்லை வந்து அடல்ட்டாக ட்ரீட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த முடிவுக்கு வரும், அடல்ட்டாக ட்ரீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி இந்த முடிவுக்கு வரும். அப்போ எல்லாமே ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சேர்த்து தான் முடிவு பண்ணுறதா இருக்கும். ஒரு தனியாக வச்சு லா இதுதான் அப்படின்னு 100% முடிவு பண்ணிட முடியாது. இதுதான் அந்த இதில் முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். ஷேர் பண்ணணும்னு நினச்சதும் இதுதான். இப்போ 2 பக்கம் பிரச்சனை. எனக்கு என்னென்னா, ஏ டு டி நந்தா பேசும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, இது வந்து என்ன ஒரு மாதிரி வந்து வேகாக இருக்குது, இப்படியெல்லாம் வந்து இருக்காது லீகல் ஆஸ்பெக்டில். டக்குன்னு ஒருத்தர் ஃபோன் அடித்து ஒரு அட்வொகேட் ஒப்பீனியன் கேட்டு இன்னொரு அட்வொகேட்டுக்கு எதிராக வந்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒருத்தவர் ஒரு விதமாக யோசிப்பார், இன்னொருத்தவர் வேறு விதமாக யோசிப்பார். இப்போ என்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸை நான் என் கிளைண்ட்டுக்கு சாதகமாக அந்த கிளைண்ட்டுக்கு நலன் கருதி எப்படி முடிக்க முடியும், எப்படி இந்த கேஸை எடுத்துகிட்டு போகணும்னு பார்ப்பேன். இப்போ இன்னொரு அட்வொகேட் அப்படி யோசிப்பார், இல்லை நான் வந்து இதை வந்து லீகலாக மட்டும்தான் கரெக்டாக 100% சரியான வழியில் போய் காலம் கடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைப்பார். இப்போ நமக்குலாம் வந்து மேட்ரிமோனியல் கேஸ் வருதுன்னு வச்சுங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ரிமோனியல் கேஸ்லாம் நான் என்ன நினைப்பேன், முடிஞ்ச அளவுக்கு சமரசம் பண்ணி வேகமாக வந்து இவங்களுக்குள்ள ஒரு முடிவு கொண்டு வந்து நம்ம அனுப்பிச்சி விட்றணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருக்கும். சிலர் வேறு நினைப்பாங்க, என் கிளைண்ட் எனக்கு எதுக்கு வந்திருக்கான், என் கிளைண்ட் அவனுக்கு டைவர்ஸ் கேட்டு வந்திருக்கான், இல்லை என் கிளைண்ட் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டு வந்திருக்காங்க, அப்போ அதை வாங்கி தரதான் தான் என் வேலை, நான் வந்து போய் காம்ப்ரமைஸுக்குன்னு சொல்லி நான் அந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் திங்கிங்கில் வந்து நீங்கள் அணுக முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுதான் வந்து இங்கே நடந்தது. ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கிறனாலேயே நம்ம வந்து இன்னொரு அட்வொகேட்டுக்கு வந்து சாதகமாக நிற்கிறோம்னு இல்லை. உதாரணத்துக்கு இது ஒரு சம்பவம் சொல்கிறேனே, ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸில் வந்து நான் வந்து பெயிலுக்கு அப்பியர் ஆகிறேன். பெயிலுக்கு அப்பியர் ஆகும்போது அந்த கேஸ் என்னென்னா, போலீஸ்கிட்ட இவங்க போய் சண்டை போட்டுடுறாங்க. அதில் வந்து போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. அதில் வந்து முன்ஜாமீன் கேட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு வரும். அதில் அப்பியர் ஆகி பேசுகிறேன். அப்பியர் ஆகி பேசும்போது ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ அட்ஜாண்ட் ஆகுது. வெளியில் வரேன். வெளியில் வரும்போது அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ, சார் என்ன சார் இவங்களுக்கு அப்பியர் ஆகிங்க, போலீஸே அடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், போலீஸ் அடிச்சிட்டான்னு இல்லை, ஒரு அட்வொகேட்டே வந்து அடிச்சிட்டாலும் ஒரு அட்வொகேட்டுக்கு ஏதாவது ஒரு பக்கம் இன்னொரு அட்வொகேட் தான் அப்பியர் ஆகாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு அட்வொகேட் மேலே எஃப்ஐஆர் விழுந்தாலும் அந்த அட்வொகேட்டுக்கு எதிராக ஒருத்தர் அப்பியர் ஆவார், அந்த அட்வொகேட்டுக்காகவும் ஒருத்தர் அப்பியர் ஆவார். இதுதான் லீகல் ஃபீல்டோட கான்செப்டே. நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் பேச முடியாது. இப்போ நீங்கள் வந்து 2 லாயர்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மோசமான வழக்கு இருக்குன்னு வைங்களேன், ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக அவர் நிற்க மாட்டார். அந்த குற்றவாளிக்காகவும் ஒரு அட்வொகேட் நிற்பார், அதுக்கு எதிராக அரசுக்காகவும் ஒரு அட்வொகேட் நிற்பார். இதுதான் லீகல் கான்செப்ட். இதில் நீங்கள் வந்து ஒரு நல்லதையோ இல்லை வந்து நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு குற்றமான வில்லனாவோ சித்தரிக்க முடியாது. இப்படி தான் வந்து லீகல் நடக்கும். ஒரு
அவர் ஒரு ஒரு அட்வொகேட் இல்லாமல் ஒரு வழக்கு நடந்துருச்சுன்னா அந்த வழக்கு நிற்கவே நிற்காது. அப்போ அதுவே அவருக்கு ஒரு பெரிய லீகல் கிரவுண்டு. அப்போ இங்கே மொராலிட்டியை தாண்டி நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. சம்டைம்ஸ் மொராலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அப்போ மொராலிட்டியை தாண்டியும் ஒரு வந்து அட்வொகேட் வந்து நடக்கக்கூடாதுன்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். எனக்கு இந்த இதில் பார்க்கும்போது என்னென்னா, இவர் ஓகேவான்னு இல்லை. ஆனால் ஏ டு டி நந்தா பேசினது ரொம்ப வேகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் பேசினது கொஞ்சம் ரீசனபிளாகவும், அந்த மேனிப்புலேஷன்லாம் தெரிஞ்சிச்சு. எப்படி வந்து ஒரு ஃபோன் காலை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரியான எடிட்டிங் பண்ணி மாற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் அதில் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஆல்சோ ஐ ஹாவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித் தி அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கூட. ஏன்னா இப்போ எனக்கும் சில ஒப்பீனியன் இருக்குது, அவருக்கு மேலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதனால வந்து அவரும் நானும் வந்து எதிரி, அவருக்கு எனக்கும் பிடிக்காது அப்படின்றது கிடையாது. அப்போ இதையெல்லாம் வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து டக்குன்னு வந்து நம்பிடுறதோ இல்லை அதை வச்சு ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதோ வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பேசிக் கான்செப்ட் எனக்கு இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அட்வொகேட் ஆஃபீஸுக்கு போயிருங்க. நீங்கள் நேரடியாக போய் உட்காந்து உங்களுடைய தகவலை சொல்லுங்கள். இன்னொன்று, நான் என்னுடைய மை டியர் ஃபெல்லோ அட்வொகேட்ஸ்க்கும் சொல்கிறது இதுதான். என்னென்னா, உங்கள் கிளைண்ட்ஸ் வராங்கன்னா ஃபோனில் டீல் பண்ணுறத ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கோங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்போ அதை வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்க, நம்ம நேரில் உட்காந்து சார் ஏன் ரீசெண்டாக நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப மாற்றிட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நீங்கள் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சார், நம்ம ஆஃபீஸில் பேசிடுவோம் அப்படின்றது தான் நான் இப்போ வந்து பழகிக்கிட்ட விஷயம். அதை நீங்களும் பழகிக்கிங்க. இப்போ எங்கள் சீனியர்லாம் அப்படி தான் பண்ணுவார். இப்போ சீனியர் ஆகிட்டா வந்து எல்லோரும் அப்படி தான் வைங்களேன். இருந்தாலும் எங்கள் சீனியர்கிட்டே இப்படி பேசுகிற ஆட்கள் இருக்குது. சீனியர் சொல்லுவார், 1 மணி நேரம் ஃபோன் அடிச்சு எங்கள் சீனியர் வந்து என்னென்னா ஃபோன்லேயே இருப்பார். ஃபோன்லேயே ஒவ்வொரு கிளைண்ட்டும் அடித்து ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பான். சார் இன்றைக்கி நடந்துச்சா சார், சார் இன்றைக்கி வந்துச்சா சார். நேரில் வந்து கேட்குறதே இருக்காது. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை கேஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1 வீக் ஒரு தடவை சும்மா ஆஃபீஸ் போங்க. ஆஃபீஸ் போயிட்டு, சார் என்ன சார் கேஸ் அப்டேட்டுன்னு கேளுங்க. இது வந்து உங்களுடைய கேஸோடைய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அட்வொகேட்டுக்கும் சரி, நம்ம கிளைண்ட் வந்து ரெகுலராக வராங்க, நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத ஒரு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதுதான் நான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.